விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒரு சிலர் நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு சிலருக்கு நேரம் இருந்திருக்காது, நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அதுல நடந்த மிக முக்கியமான 3 நிகழ்வுகளை பத்தி நாம பேசி ஆகணும். ஏன்னா இந்த மூன்றுமே தவிர்க்க முடியாத நிகழ்வுகள். ஒண்ணு இந்த காவிரி நதிநீர் திறந்து விடாததால டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடியானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான விவாதம் ஒண்ணு நடந்திருக்கிறது. அதை பற்றியும், இன்னொன்னு ஆதவ அர்ஜுனாவுக்கு அவங்க மாமனார் பிரச்சனை, உதயநிதிக்கு அவங்க அப்பா பிரச்சனை. இவங்க ஆதவ அர்ஜுனா மாமனாரும் உதயநிதி அப்பா இவங்க 2 பேரும் காசு வாங்கினாங்கல்ல, 800 கோடி ஷேர் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அது எதுக்காக? நீ போய் உன் அப்பனை கேளு, நீ உன் மாமனார் கேளுன்னு 2 பேரும் அவனுக்கு குடும்ப சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. சட்டப்பேரவை இந்த ஆட்சி எப்ப தொடங்குனதோ அதுல இருந்து எப்பெல்லாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குதோ அப்பெல்லாம் இவனுக்கு குடும்ப பிரச்சனையை கொண்டு சட்டசபையில பேசிட்டு இருக்கானுங்க. இது ஒரு பிரச்சனை. மூன்றாவது என்ன அப்படின்னாக்க, ஆதவ அர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் தொடர்ச்சியாக அதே சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல, அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களும் சேர்ந்து இவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னாக்க, நாளைக்கு நாங்க அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் வைத்திருக்கிறோம், இதுல திமுக கலந்துக்காதா, மாநில உரிமையை இது பறி கொடுக்க போகுதா விட்டு கொடுக்க போகுதா அப்படின்ற ரீதியில இவங்க 3 பேருமே தொடர்ச்சியாக குரல் எழுப்பியிருந்தாங்க. குறிப்பா ஆதவ அர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் சட்டப்பேரவையில இந்த கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு திமுகவுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு அதற்கான பதிலடியும் கொடுத்திருக்காங்க. இது திமுகவுக்கு வைக்கப்பட்ட செக்கா? இதுல இருந்து திமுக எப்படி மீண்டு வரப்போகிறது, அவர்கள் என்ன மாதிரியான காய் நகர்த்தல் வைத்திருக்கார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஜூன் மாசம் தண்ணி திறந்து விட்டுருக்கணும், ஜூலை மாசம் தண்ணி திறந்து விட்டுருக்கணும். இந்த 2 மாசமும் தண்ணீர் திறந்து விடாததால அங்க குறுவை சாகுபடி செய்யாம, ஏறு ஓட்டாம, நாத்து விடாம அந்த விவசாயிகள் தவிச்சு போயிட்டாங்க. தொடர்ச்சியாக போராட்டம், செய்தி ஊடகங்கள்லாம் எதுவும் வெளியே விடவில்லை, புரியுதுங்களா? அவங்க விவசாயிகள் அங்கொன்று கத்திட்டு இருந்தாங்க. அவங்களால ஏழாம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு அவங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சாலாவது அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும். அவங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியாம ஓட்டு போட்டுட்டு யார்கிட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதனால 2 மாதங்களாக தண்ணீர் திறந்து விடாததால நாத்து விட முடியல. நாத்து விடாததால இந்த வருஷம் குறுவை சாகுபடி அவர்கள் செய்யவில்லை. கிட்டத்தட்ட வறட்சி, அவ்வளவுதான். மழை பெஞ்சா நாத்து நடலாம், நெல் விதைக்கலாம், நடுவு நடலாம். மழை பெய்யல அப்பனா என்ன? அது வறட்சி. அதே மாதிரிதான் காவிரி நீர் வந்தா அந்த பகுதியில நாத்து விடலாம், நடவு நடலாம். ஆனா காவிரி நீர் வரல, அப்ப என்னது? அதுக்கு பேரு வறட்சி. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி காவிரி நீர் வராததால அந்த விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்யல, அவர்களுக்கு நிவாரண தொகை வறட்சி நிவாரணமா கொடுங்க அப்படின்னு உதயநிதி கேட்கிறாரு சட்டசபையில. எப்படி? காவிரி நீர் வரல, நீங்க போய் காவிரியில் தண்ணி வாங்கி தாங்கடானாக்க எந்த தண்ணிக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்தை திருவிழாவை போல கொண்டாடுன்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அறிக்கை விட்டு இருந்தாரு. இங்க தண்ணி இல்லாம அவனும் செத்துக்கிட்டு இருக்கான், பயிர் விவசாயம் பண்ணாம. இவரு ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இன்றைக்கு உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல சொல்றாரு, இந்த மாதிரி குறுவை சாகுபடி செய்யாதால, காவிரி நீர் திறந்து விடாததால இன்றைக்கு குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை வறட்சியாக அறிவித்து, எப்படி அதை வறட்சியாக அறிவித்து நீங்கள் அதற்கு நிவாரணம் தொகை கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்களா? இந்த காவிரி விவகாரத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவீர்களா கூட்ட மாட்டீர்களா அப்படின்னு உதயநிதி கேட்கிறாரு. அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் எழுந்து என்ன தெரியுமா சொன்னாரு? இவங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல போல இருக்கு, நியூஸ் பேப்பரை படிச்சா தெரியும், நாங்க ஆல்ரெடி நிதி எல்லாம் கொடுத்துட்டோம், சிறப்பு தொகுப்பு நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 116 கோடி என்னமோ கொடுத்துருக்காங்க போல. அவரு மட்டும் பேசிட்டு நீங்களா இதுக்குதான் நியூஸ் பேப்பர் படிக்கணும்ன்றது அப்படின்னு நக்கலா பேசிட்டு விஜய் அவர்கள் உட்கார்ந்துட்டாரு. இந்த பக்கம் உதயநிதி அவர்கள், நாங்கெல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம், நீங்க தான் நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்குதுன்றதை படிக்காம விட்டுட்டீங்க அப்படின்ற ரீதியில, நீங்க சொல்றது சிறப்பு தொகுப்பு, அது எல்லா ஆட்சியிலையும் கொடுக்கக்கூடியதுதான், நான் கேட்கறது வறட்சி நிவாரணம், அது எங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 2 விஷயத்துல யார் நியூஸ் பேப்பர் படிக்கல, யாருக்கு நாட்டு நடப்பு தெரியுது தெரியலன்றது வெளிப்படையாக ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சிறப்பு தொகுப்பு என்பது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் கொடுக்கறது தான், வருஷம் எல்லாரும் கொடுக்குறதான். அந்த குறுவை சாகுபடி செய்யறவங்களுக்கு சிறப்பு தொகுப்பு. அந்த சிறப்பு தொகுப்புனா எதுக்காகனா, நடவு நடுறதுக்கு நெல்லு முட்டை வாங்கணும்ல, விதை நெல் வாங்கணும்ல, அதுக்காக. விதை நெல் போடுறதுக்கு முன்னாடி அந்த விதை நெல் போட்டதுக்கு அப்புறம் அந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கணும்ல, அதுக்காக. அப்புறம் மண்வெட்டி, களக்கொத்து இது போன்ற ஜாமான்கள் வாங்குவதற்காக, ஏறு ஓட்டுவதற்காக, இதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறிய நிதி, இதுதான் சிறப்பு தொகுப்புன்னுவாங்க. இது எல்லா ஆட்சி காலத்திலையும் கொடுத்துட்டு தான் வராங்க. அதைத்தான் இந்த வருஷம் கொடுத்தாங்க. அது கொடுத்து புண்ணியம் இல்லை, தண்ணீர் தான் அவன் ஏறு ஓட்டுவான், தண்ணீர் தான் அவன் விதை நெல் விதைப்பான். அப்புறம் சிறப்பு தொகுப்பு கொடுத்து என்ன பையனு? அப்ப சிறப்பு தொகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு 116 கோடி என்னமோ கொடுத்துருக்காங்க, ஒரு 100 கோடி சொச்சம் தான் அது கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
அப்படி கொடுத்ததை வந்து இதை வறட்சி நிவாரணம்ன்ற ரீதியில விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இதுக்காக தான் நாங்க சொல்றோம் தற்குறின்னு சொல்றோம். ஒரு முதலமைச்சருக்கே ஒண்ணும் தெரியாம போயிட்டு நீங்க பொய்ய பேசிட்டு இருக்காரு. உதயநிதி கேட்டது வறட்சி நிவாரணம். வறட்சியா அறிவிச்சு வறட்சி நிவாரணம் கொடுங்க, ஏன்னா தண்ணி வரல, தண்ணி வராதால அவன் பயிர் போடலைங்க, நாத்து விடலைங்க அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அதை விட்டுட்டு இவர் சிறப்பு தொகுப்பு கொடுத்தா, அது வருஷம் வருஷம் கொடுக்குது. அதை போய் இவர் வந்து நாங்க வறட்சி நிவாரணம் கொடுத்துட்டோம், இதுதான் நியூஸ்ல அவர் படிங்கன்னு சொல்றது அப்படின்னு நக்கலா இவர் பேசியிருக்காரு. கடைசியில செருப்படி வாங்கினது, அசிங்கப்பட்டது விஜய் அவர்கள் தான். அப்போ இவர் சொன்ன அவர் கேட்ட கேள்வி வேற, இவர் சொன்ன பதில் வேற. அதாவது பதில் தெரிஞ்சவங்கிட்ட கேள்வி கேட்டா பதில் வரும், கேள்வியே என்னன்னு தெரியாதவங்கிட்ட போய் கேள்வி கேட்டா எப்படி பதில் வரும்? அப்போ என்ன கேள்வி கேட்கறாங்கன்னே தெரியாம ஏதோ ஒரு பதில உளறிட்டு போயிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ அந்த வறட்சி நிவாரணம் என்பதை இந்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப சாகுபடி பண்ணலைங்க, புரியுங்களா? இப்ப குறுவை சாகுபடி பண்ணல, அடுத்து சம்பா சாகுபடி பண்ணி ஆகணும். இன்னும் போதிய அளவு தண்ணீர் வந்து சேரவில்லை. கர்நாடகாவில இருந்து திறந்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. மேட்டூர் டேம்ல அது சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. மேட்டூர் டேம்ல இருந்து இன்னும் முழு அளவுல தண்ணீர் திறந்து விடப்படாததால இன்னும் குறுவை சாகுபடியும் ஆரம்பிக்கல. புரியுங்களா? குறுவை சம்பா சாகுபடியும் ஆரம்பிக்கல. நீங்க தான் கேட்டுக்கோங்க, இன்றைக்கு விவசாயிகள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. அப்ப அதை தான் உதயநிதி கேட்கிறார், வறட்சி நிவாரணமா கொடுங்க, இந்த சாகுபடி அவங்களுக்கு போயிடுச்சு. ஆந்திரா அரசுலாம் வறட்சி நிவாரணம் 800 கோடி ஒதுக்கி இருக்கு, 800 கோடி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கு. அதே போல தமிழ்நாடு விவசாயிகள் கொடுங்க. ஏற்கனவே கடன் முழுமையாக தள்ளுபடி பண்றோம்னு தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இன்றைக்கு மொத்த விவசாயிகளுக்கும் அல்வா கொடுத்துருச்சு இந்த தாவேகா அரசு. சரி, வறட்சி நிவாரணமாக கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அந்த 40 பேரையும் கைது பண்ணி இருக்கிறது இந்த தாவேகா அரசு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சினிமாவில் டைலாக் பேசின இந்த விஜயால விவசாயத்திற்கு தண்ணீர் தர முடியவில்லை. தண்ணீர் இல்லாததால் பயிர் வைக்க முடியாத அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகை வழங்க முடியவில்லை. அப்படியே நிவாரண தொகை தாங்க, எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுங்கன்னு விவசாயிகள் போராடினா அவங்களை கைது கொண்டு பண்ணிட்டு போய் சிறையில் அடைக்கிறாரு. இதுதான் விவசாயிகளுடைய இந்த தாவேகா ஆட்சியில விவசாயிகளுக்கு கிடைத்த மரியாதை நிலைமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உதயநிதி கேட்டது வறட்சி நிவாரணம். ஆனா இந்த பக்கம் முதல்வர் விஜய் அவர்கள் சொல்வது சிறப்பு தொகுப்பு. அது எல்லா ஆட்சியிலும் கொடுத்துருக்காங்க. இவர் ஆட்சியில நம்ம கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஏதுன்னே தெரியாம இந்த மாதிரி பிதற்றி கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரே இது. இன்னொன்னு என்னன்னாக்க, இந்த ஆதவ அர்ஜுனா ஏதோ பேசிட்டு போயிருக்கிறாரு. இந்த பக்கம் உதயநிதி ஏதோ நீங்க வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுன்றீங்க, நாங்க எங்க வாங்கணும் பார்ட்டி ஃபண்டு? உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனாரு, உங்க மாமனார் தான் எங்களுக்கு 800 கோடி கொடுத்தாரு, எது கொடுத்தாருன்னு அவரை போய் கேளு அப்படின்னு நம்ம உதயநிதி சொல்ல, அதுக்கு ஆதவ அர்ஜுனா அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அவரு என்ன தெரியுமா சொன்னாரு, உங்க அப்பா தான் வாங்கினாரு, எங்க உங்க அப்பாவை காணோம், வீட்டுல இருப்பாரு உங்க அப்பாட்ட போய் கேளு, எதுக்காக என் மாமனார்கிட்ட 800 கோடி வாங்கினாருன்னு உங்க அப்பன்கிட்ட போய் கேளுன்னு இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இவங்க 2 பேரும் 800 கோடி ரூபாய் லாட்டரி மாஃபியா கிட்ட திமுக வாங்கியிருக்கு. அந்த லாட்டரி மாஃபியா 800 கோடி ரூபாய் திமுக கொடுத்துருக்கு. அப்ப எதுக்கு இவன் பணம் கொடுத்தான், எதுக்கு இவன் பணம் வாங்கினான்றத 2 பேரும் சட்டசபையில எங்க அப்பனை காணும், உன் மாமன்கிட்ட கேளு, உன் மாமனார்கிட்ட கேளு, உங்க அப்பன்கிட்ட கேளுன்னு 2 பேரும் குடும்ப சண்டையை இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 800 கோடி ரூபாய் எதற்காக கொடுக்கப்பட்டது? சும்மா தூக்கி கொடுத்துறாங்களா 800 கோடி ரூபாய்? நமக்கு ஒரு 10,000 ரூபாய் எவனாவது கொடுத்தா கூட அதுக்கு ஏதேனும் காரணம் நம்ம கிட்ட பயனை எதிர்பார்த்துதான் ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பான். அப்ப 800 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கறதுக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் லாட்டரி மாட்டின்னு என்ன பைத்தியக்காரனா? அப்ப இந்த 800 கோடி ரூபாய் திமுக எதற்காக வாங்கியது? எதுக்காக தெரியுமா? லாட்டரியை தமிழ்நாட்டில் திறந்து விடுவதற்கு. புரியுங்களா? லாட்டரியை தமிழ்நாட்டில் திறந்து விடுவதற்காக கொடுக்கப்பட்ட லஞ்சம் தான் 800 கோடி. ஒண்ணு நீங்க அதிகாரப்பூர்வமா திறந்து விடுங்க, இல்ல கள்ள லாட்டரி விற்போம், அதை நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லாட்டரி மார்டின் குரூப் 800 கோடியை திமுகவுக்கு கொடுத்தது. அந்த 800 கோடியை வெக்கமே இல்லாமல் கை நீட்டி வாங்கியது மு.க. ஸ்டாலின் அவர்கள், சபரிசன் அவர்கள் தான் அதை வாங்கினது. ஆதவ அர்ஜுனா தான் வாங்கி சபரிசன் கிட்ட கொடுத்தது. அப்போ லாட்டரி பணத்தை வாங்கினதை இவனுக்கு 2 பேரும் லாட்டரி பணத்துக்காக இன்றைக்கு அடிச்சுக்கிட்டானுங்க சட்டசபையில. இந்த கருமத்தை பாக்குறதுக்காக இவங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்து தேர்ந்தெடுத்தீங்க. அந்த லாட்டரி பணம் இவனுங்களை விட்டா லாட்டரி கொண்டு வர மாட்டாங்க. அதுக்காக தான் சரி இவங்களுக்கு மாற்று சக்தி. ஏன்னா திமுக அப்ப தெளிவா சொல்லிடுச்சு. என்ன ஸ்டாலின் அப்ப சொல்லியிருக்காருனாக்க, நாங்க வந்து நீங்க கொடுத்த பணம் கொடுத்ததான் அது. ஏன்னா கருணாநிதி குடும்பத்துல ஒரு பொருளை கொடுத்தா திரும்ப வாங்க முடியாது, வேஸ்டியோட போனா கோமணத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு பழனி பாபா அடிக்கடி சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் திமுக கிட்ட 800 கோடியை கொடுத்தும் கூட லாட்டரி நாங்க திறந்து விட மாட்டோம். ஏன்னா அது அதிமுக ஆட்சியில தடை பண்ணுது. அதிமுக ஆட்சியில தடை பண்ணதை நாங்க ரிலீஸ் பண்ணி விட்டா அரசியல் ரீதியா எங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் வரும். அதிமுக இதையே தன்னுடைய ஒரு காயினா எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்துவாங்க, எங்களை மட்டுப்படுத்துவாங்க, தேர்தல்ல எங்களுக்கு அது பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இல்லைங்க முடியாதுங்க, வேணா நீங்க கள்ளத்தனமா லாட்டரி வித்துக்க அப்படின்னு மறைமுகமாக அன்றைக்கு
திமுக அனுமதி கொடுத்தது. அப்போ லாட்டரி குரூப் பாக்குது, இவங்களுக்கு நம்ம 800 கோடி ரூபாய் கொடுத்து வீணு, அப்ப இவங்களுக்கு மாற்றா நாம ஒரு கைப்பாவையான அரசை கொண்டு வரும் சொல்லிட்டு தான் அந்த லாட்டரி மார்டின் குரூப் ஃபண்ட் பண்ணி தான் முழுக்க லாட்டரி மார்டினுடைய ஃபண்டு தான் இன்றைக்கு தாவேக அரசு அமைவதற்கான காரணம். தமிழ்நாடு முழுக்க அவர்கள் தான் அனைத்து இன்ஃபுளுசர்ஸுக்கும் ஃபண்டை சப்ளை பண்ணது ரூட் மாஃபியா மூலமாக. ஏன் கரூர்ல 41 பேர் இறந்தது கூட ஆதவ அர்ஜுனா தான் ஆளுக்கு 25 லட்சம் கொடுத்தாரு. எங்க ஆதவ அர்ஜுனா எங்கேயாவது வேலை செஞ்சு நீங்க பாத்தீங்க? ஆதவ அர்ஜுனா எங்கேயாவது ஆபீஸ்க்கு போய் வேலை செஞ்சு பாத்தீங்க நீங்க? யாரு கொடுத்த ஆதவ அர்ஜுனாக்கு? பதவியேற்பு விழாவில் லாட்டரி மார்டினுக்கு முதலாவது விஜய் பதவியேற்பு விழாவில் என்ன வேலை? லீமா ரோஸுக்கு விஜய் பதவியேற்பு விழாவில் என்ன வேலை? இவங்க என்னமோ மாமனார் கூட சண்டை போட்டு ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, அப்புறம் எப்படி ஒண்ணு கூடுனாங்க? ஆதவ அர்ஜுனாவுக்கு எங்க குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஜோஸ் சார்ல சொன்னாரு, அப்புறம் எப்படி ஒண்ணு கூடுனாங்க பதவியேற்பு விழாவில்? எல்லாம் திட்டம் போட்டு எல்லாரும் லாட்டரி பணத்தை லாட்டரி எப்படியாவது கொண்டு வரணும், அம்மா தடை விதிச்சா இந்த லாட்டரி உள்ள கொண்டு வரணும்னு திமுக டிவிகே இந்த லாட்டரி மாஃபியா கும்பல் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த தமிழ்நாட்டுல வேலை செஞ்சிருக்கு. நம்ம அப்பாவி மக்களுக்கு தான் இது தெரியல. இப்ப புரியுதுங்களா எவ்வளவு பெரிய பித்தலாட்டாக பண்ணிருக்கானுங்க இவனுன்னு? அப்ப 800 கோடியை வாங்கினதை 2 பேரும் சட்டசபையில ஒத்துக்கிட்டானுங்க. 2 பேரும் இவங்க அப்பனும் மாமனாரும் பண்ண தில்லாலங்கடி வேலையை போட்டு உடைச்சிட்டாங்க. இது இந்த கூத்தெல்லாம் தமிழ்நாடு மக்கள் நீங்க பாருங்க, கடந்து போயிடாதீங்க. சாதாரண விஷயம்ல கடந்து போயிடாதீங்க. அடுத்து என்னன்னா, இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, சிடிஆர் நிர்மல்குமாரும் ஆதவ அர்ஜுனாவும் ஓப்பனா சட்டசபையில கேட்கிறாங்க, நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது. இதுல திமுக எம்பிகள் கலந்து கொள்வார்களா கலந்து கொள்ள மாட்டார்களா பதில சொல்லுங்கன்னு இவங்க வந்து கேட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், அவன் கட்சி அவன் எம்பி அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நீ எதுக்கு அவங்கள்ட்ட போய் தொங்கிக்கிட்டு இருக்க? மானிய கோரிக்கை விவாதத்துல சரிங்களா, இன்னைக்கு வந்து விவாதம் நடந்ததுல, இந்த பட்ஜெட் விவாதம் இந்த விவாதங்கள்லாம் நடந்தது இல்ல, இதுல உதயநிதி அவர்கள் பேச அவர் வந்து வேற துணை கேள்விகள்லாம் கேட்க சபாநாயகர் அங்க உட்காந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஜேசிடி பிரபாகர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க என்ன கோரிக்கை கொடுத்தீங்களோ அந்த கோரிக்கை கொடுத்து மட்டும் பேசுங்கன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சிடிஆர் நிர்மல்குமாரும் ஆதவ அர்ஜுனாவும் இவர்கள் என்ன கோரிக்கை கொடுத்தார்களோ அல்லது அவருடைய கோரிக்கை என்னவோ அவருடைய பதில் என்னவோ அதை பத்தி மட்டும் பேச வேண்டியதானே? எதுக்காக நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இருக்குது, அதுல திமுக எம்பிகள் கலந்து கொள்வாங்களான்னு சம்பந்தமே இல்லாம எதுக்காக அங்க கேள்வி கேட்கறீங்க? அப்ப உதயநிதி ஏதாவது பேசினா மட்டும் சம்பந்தம் இல்லாத கேட்காதீங்க, அது நீங்க கொடுத்த தீர்மானத்தை ஒத்திவைப்பு தீர்மானம் அதை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்ன ஜேசிடி பிரபாகர், எதுக்காக ஆதவ அர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் திமுக எம்பிகள் கூட்டத்தை பத்தி பேசுறாங்க? அப்ப ஏன் ஜேசிடி பிரபாகர் வந்து குறுக்க வந்து பாயில மறிக்கல? ஏன்னா இவங்களுக்கு திமுக எம்பிகளுடைய தயவு தேவை, ஆதரவு தேவை. காங்கிரஸ் நேரடியாக திமுக கிட்ட கெஞ்ச முடியாது, ஏன்னா காங்கிரஸ் முதுகுல குத்திட்டு போயிடுச்சு, அதனால செம்ம காண்டுல இருக்காங்க திமுக காரங்க. அப்ப காங்கிரஸ் நேரடியாக திமுக கிட்ட கேட்க முடியாது, எங்களுக்கு ஆதரவு தாங்க, இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து எங்க சைடுல எங்களுக்கு ஆதரவாக வாக்களிங்க அப்படின்னு காங்கிரஸால கெஞ்ச முடியாது. ஏன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பினை இந்த காங்கிரஸுக்கு உண்டாகும், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியாது. அதனாலதான் எப்படியாவது தடுத்தாகணும், அதுக்கு திமுக கையில மட்டும்தான் அந்த அஸ்திரம் இருக்கு. திமுக ஆதரவாக வாக்களித்தாலும் வெற்றி பெறும், வெளிநடப்பு செய்தாலும் வெற்றி பெறும்ன்ற சூழல் நிலவுவதாலதான் இவங்களால கேட்க முடியாது. காங்கிரஸால எந்த மூஞ்ச வச்சுட்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டுதான் டிவிகேவை தூது விடுறாங்க. நீங்க போய் கேளுங்க, அவங்களுக்கு நெருக்கடி கொடுங்க, நீங்க சட்டசபையில இந்த மாதிரி கேட்டா அவங்களுக்கு செக் வச்ச மாதிரி. மாநில உரிமையை பறிகொடுக்க போகிறதா திமுக, மாநிலத்திற்கு துரோகம் செய்து விட்டதா திமுக, பாஜக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரவிட்டதா திமுக அப்படின்னு செக் வைக்கலாம்னு சொல்லிதான் இவங்க இந்த மாதிரியான ஒரு பித்தலாட்ட வேலையை செய்யறாங்க. ஆனா அந்த திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வந்து சிம்பிளா போட்டு உடச்சிட்டாரு. சிம்பிளா ஒரு அறிக்கையில வந்து அவர் சொல்லிட்டாரு, என்ன தெரியுமா சொன்னார்? சட்டசபையில பேசல, வெளியில பேசினாரு, ஒரே ஒரு அறிக்கையில முடிச்சாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? எங்களுக்கு நீங்க பாடம் எடுக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, தொகுதி மறுவரையறை வேண்டுமா வேணாமா என்பதை பற்றி நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். 2026 அந்த ஜனவரி டு மார்ச்சுக்குள்ள நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே நாங்க முடிவு பண்ணிட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தையும் நாங்க கூட்டி அந்த கூட்டத்துல கூட நம்ம அதிமுக சார்பில் ஜெயக்குமார் கலந்துகிட்டாரு, மிக சிறப்பான வாதங்களை முன் வச்சாரு. அந்த கூட்டத்துல அனைத்து கட்சியும் சேர்ந்து என்ன ஒருமனதாக முடிவெடுத்தாங்கன்னா, மாநிலங்களுடைய உரிமை பறிபோகாம, இப்ப 543 எம்பிகள் இந்திய அளவுல இருக்காங்கன்னா அதுல தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள் அப்படின்னா இப்ப என்ன விகிதாச்சாரம் இருக்கிறது அதே விகிதாச்சாரம் தொகுதி மறுவரையறைக்கு பிறகு வரக்கூடிய அந்த இடங்கள்லயும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். அதாவது இன்னைக்கு 543ல 39 இருக்குதுன்னாக்க அடுத்து தொகுதி மறுவரைக்கு பின்னாடி 816 மாறணுச்சுன்னா
இப்ப என்ன இந்த 543 என்ன விகிதாச்சாரம் கொடுக்குறாங்களோ அதே விகிதாச்சாரத்துல தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையும் உயர்த்தணும்னு சொல்லிட்டு மிக அற்புதமான வாதத்தை அதிமுக சார்பில் அண்ணன் டி ஜெயக்குமார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வச்சிருந்தாங்க. அதை திமுகவும் ஏற்றுக்கொண்டு விட்டது, அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. தொகுதி மறுவரையறை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, ஆனா தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை பாதிக்கப்படக்கூடாது, தமிழ்நாட்டினுடைய அந்த விகிதாச்சாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நீ என்ன வெண்ணைக்கு இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுற? ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. அப்ப திமுக அதான் சொல்லுது, துரைமுருகன் அதான் சொல்றாரு, எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் எவனுக்கும் கிடையாது, நாங்க ஆல்ரெடி அனைத்து கட்சி கூட்டம் போட்டு முடிவு பண்ணிட்டோம் எங்க நிலைப்பாடு என்னன்னு சொல்லி. தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை பாதிக்கப்படாமல் தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டால் நாங்கள் தொகுதி மறுவரையறை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மோடியும் அமித்ஷாவும் அவங்களும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, என்னன்னா எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க மோடியும் அமித்ஷா அவர்களும், இந்த தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எழுத்துப்பூர்வமாக கேட்கிறது தமிழ்நாடு, அவ்வளவுதான். திமுகவும் முன்பு அதை தான் கேட்டது, அதிமுகவும் அதை தான் கேட்டது, எழுத்துப்பூர்வமாக கேட்கிறது. நீங்க பில்லுல கொண்டு வாங்க, மசோதாவில கொண்டு வாங்க, எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாது, இப்ப இருக்கக்கூடிய விகிதாச்சாரமே பின்பற்றப்படும். ஏன்னா மக்கள் தொகை அந்த கட்டுப்பாடு திட்டத்துல சிறப்பாக செயல்படுத்தியதால் இன்றைக்கு மக்கள் தொகை குறைந்திருக்கிறது தென் மாநிலங்கள்ல. அப்ப அவருடைய உரிமை பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுல்ல. அப்ப தெளிவா தான் இருக்கு, தமிழ்நாடு தெளிவாக தான் இருக்கிறது, திமுகவோ அதிமுகவோ அனைத்து கட்சியும் தெளிவாக தான் இருக்கு. இப்ப புதுசா வந்து டிவிக்கு நீங்க குட்ட குழப்ப தேவையில்ல, ஆல்ரெடி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற கோரிக்கை, இப்ப மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது, 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுக்கிட்டு இப்பயும் மக்களவையை வந்து நடத்த முடியாது. அப்போ உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டின் மாநில உரிமை பாதிக்கப்படக்கூடாது. மற்ற மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த அளவிற்கான இடங்களை தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கணும், அதுதான் நம்முடைய கோரிக்கை. அதுக்காக பாஜக கொண்டு வந்தது என்பதற்காகவே அதை எதிர்ப்பது வந்து முட்டாள்தனம். அதனால இது வந்து திமுகவுக்கு செக்கு அப்படிலாம் கிடையாது, அவங்க உடச்சிட்டாங்க செக்கு, நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஏற்கனவே, நீ என்ன இப்ப வந்து சொல்ற, நீ அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திமுக ஒருவேளை அதற்கு வாக்களித்தால் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டால் நாங்க வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை திமுகவுடைய கோரிக்கை அங்க ஏற்கப்படவில்லை என்றால் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை, நாங்கள் வெளிநடப்பு செய்து விட்டோம்னு சொல்றாங்க. இதனால திமுகவுக்கு எந்த விதத்திலும் செக்கு கிடையாது, திமுக ஃப்ரீ ஆயிடுச்சு. இவங்க செக் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இந்த வாதத்தை எல்லாம் சட்டசபையில விட்டாங்க. ஆனா அவங்க வந்து கிளவரா தெளிவா அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்கன்னா இத்தனை வருஷம் ஆண்டுட்டு வர அவங்களுக்கு தெரியாதா, எப்படி அதுவும் கருணாநிதி தானோன்னா சும்மாவா சொல்லணும், எப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கணும் அவங்களாம் சொல்லியா கொடுக்கணும். அதனால நான் மீண்டும் சொல்வது என்னன்னா, தொகுதி மறுவரையறை என்பது அவசியம். ஒவ்வொரு தொகுதியிலும், ஒரு தொகுதியில பார்த்தா 2 லட்சம் பேர் இருக்கான், ஒரு தொகுதியில பார்த்தா 6 லட்சம் பேர் இருக்கான். அப்ப 2 பேருக்கும் ஒரே நிதி கொடுக்கறதுல எந்த விதமான நியாயம்? அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தொகுதிகளை அதிகப்படுத்தணும். அதே சமயத்துல தமிழ்நாட்டிற்கான அந்த மாநில உரிமை பாதிக்கப்படாமல் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும். புரியுதுங்களா? அப்ப இதைத்தான் நாம கேட்டுக்கிறோம். ஆக்கப்பூர்வமா எதிர்த்து அதை கேட்டுக்கிறோம். எது வந்தாலும் எதிர்த்தாங்கன்னாக்க எப்படி? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப காங்கிரஸ் கொண்டு வந்தது எல்லாமே சரியான இதுமா? சரியான மசோதா கொண்டு வந்ததா? இன்னைக்கு நீட் தேர்வு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு எதிர்த்துட்டு இருக்கு. அதை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜல்லிக்கட்டு தடைக்கு மூல காரணம் யாரு? காங்கிரஸ். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கச்சத்தீவை தாரவாத்தது யாரு? காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் என்ன, அவனுக்கு என்ன யோக்கியம், அவனுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு? பாஜக அப்படியே கொண்டு வரது எல்லாமே கெட்ட திட்டம். பாஜக மதவாத சக்தின்னு நாம நினைக்கிறோம்னாக்க அது இருந்துட்டு போடும், மதவாத சக்தி, அதை நாம எதிர்ப்போம். அதுக்காக அவங்க எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம்னாக்க அது வந்து பைத்தியகாரத்தனம். அதனால இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு நாங்க என்ன சொல்றோம்னா, திமுக எம்பிக்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தாவேகாரங்க நீங்க பாடம் எடுக்காதீங்க நாங்களும் சொல்றோம். அதிமுக என்ன எம்பிக்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க பாடம் எடுக்காதீங்க. ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, அந்த முடிவு என்னவோ அதன்படி அவர்கள் வாக்களிப்பாங்க. மாநில உரிமை ஒருபோதும் பறிபாகாது. நீங்க பறி கொடுத்தீங்கல்ல இப்ப காவிரி உரிமை, போய் முதல்ல அதுல போய் நோட்டுங்க, அப்புறமா நீங்க வந்து இங்க மாநில உரிமைக்கு எங்களுக்கு பாடம் எடுக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் காவிரி பிரச்சனையை பத்தி இவங்க ரெட்டை வேடம் போடுறாங்க, கள்ள மௌனம் காக்குறாங்க. 2 மாசமா தண்ணி தரல, அப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு ஜனநாயகன் படத்தை ஓட வச்சுட்டு இன்னைக்கு வந்து அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. நான் வந்து போலான்னு தான் நினைச்சேன், அசிங்கப்படுத்துவாங்க நிறைய பேர் சொன்னாங்க, இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக அந்த அசிங்கத்தை தாங்கிறேன். இவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர் ஆகலான்னு பார்த்தாங்க, கடைசியில பார்த்தா அந்த மாநில நீ ஒண்ணு வர வேணா, மூடிட்டு வா வேலையை பாரு அப்படின்ட்டாரு. புரியுதுங்களா? அதனால இவனுக்கு அடிக்கக்கூடிய அந்தர்பல்ட்டிகளை எல்லாம் இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்துங்க, என்னென்ன டிசன்டேஷனாக உருட்டுகிறார்கள் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. இந்த தொகுதி மறுவரை என்பது மிக அவசியமானது. ஆனால் அதுல தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவ்வளவுதான். நன்றி.